ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த காலேஜ் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அக்ஷய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த காலேஜோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கரண்ட் இயர்ல இன்ஜினியரிங் எடுக்கணும் விருப்பப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன் பை என்ன சொல்றேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதை ஆன் கொடுத்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் மேலே வந்து வியூ பண்ற அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப்ல எப்படி இருக்கும், ஃபெசிலிட்டிஸ்ல எந்த மாதிரி இருக்கும், கோர்சஸ் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, அண்ட் ஃபீஸ் டீடைல் எந்த மாதிரி இருக்கும், ஃபேக்கல்ட்டி எந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஎன்ஏ 25க்கான சீட் ஃபில்லிங்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் பார்த்தலாம். இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல் தெரியாமலே போயிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ கேம்பஸ் லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2009 இருக்கு. இன்ஸ்டியூட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு கேம்பஸ் சைஸ் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் உங்களுக்கு 16 ஏக்கர்ஸ்ல லொக்கேட் இருக்கக்கூடிய கேம்பஸ். லொகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிணத்துக்கடவுல லொக்கேட் இருக்கு. டிஎன்யூ கோட் வந்து பார்த்தீங்கன்னா 2763 கொடுத்திருக்காங்க. அன்இன்ஸ்டியூட்டோட அஃபிலியேஷன் வச்சிருக்காங்க. அக்ரிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நாக்ல வந்து உங்களுக்கு A+ கிரேட் வாங்கியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததா NBA அக்ரிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஎஸ்சி இசிக்கு வந்து பாத்தீங்கன்னா NBA அக்ரிகேஷன் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி சில கோர்சஸ்க்கு NBA அக்ரிகேஷன் வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா, ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லைப்ரரி அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் லெபார்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. மெஸ் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இருக்கு. ஃபுட்டுக்கான அரேஞ்சும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டலும் பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு, காமன் பாத்ரூம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததா ஃபுட் கோர்ட் அண்ட் பாத்தீங்கன்னா கேஃபேட்டேரியா டே ஸ்காலர்ஸ்க்கான ஃபுட் கோர்ட் கேஃபேட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ், செமினார் ஹாலு, ஜிம் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கு. அண்ட் அடுத்ததா மெடிக்கல் கிளினிக் உள்ளே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனரி திங்ஸ் வாங்குறதுக்கு உள்ள வந்து சென்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உள்ள வந்து ஸ்டோரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ்ல ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் ஓகேங்களா, யூஜி கோர்சஸ்ல 8 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. பிஜி கோர்சஸ்ல 3 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. பிஹெச்டி கோர்சஸ் ஆனா ரிசர்ச் கோர்ஸ்ல உங்களுக்கு 2 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கேட்கக்கூடியது காலேஜோட பிளேஸ்மெண்ட் தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் இருந்தா மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பண்ணுவாங்க. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5 lakhs பெர் annumல இருந்து 12 lakhs பெர் annum வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு 3.2 lakhsல இருந்து 5 lakhs பெர் annum கொடுத்துட்டு இருக்காங்க. லோவஸ்ட் சேலரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakhல இருந்து உங்களுக்கு 3 lakh பெர் annum கொடுத்துட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 96% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, கிராண்டடா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 96% கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு ரெக்ரூட்டர்ஸ், கீ ரெக்ரூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோகோ, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் அந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இயர்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. டேரக்டா காலேஜஸ் வந்து நீங்க அட்மிஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரெக்கார்டை காட்டிட்டு மட்டும் தான் உங்களுக்கு அட்மிஷன் பண்ணுவாங்க. இந்த காலேஜோட 2026க்கான கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும், ஃபீஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் நீங்க கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை ரீச் பண்ணுவாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும், இந்த காலேஜோட லொகேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.